வெல்கம் டு ஜிஎஸ்டி ட்ரீம் பிளாட். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் ஒரு அருமையான பிளாட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தண்டியில் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் உத்தண்டி நியரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி பீச் சைடில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களுக்கு ஈசிஆரில் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உத்தண்டி டோல்கேட்லேருந்து வந்தீங்கன்னா, அதாவது கோவளத்துலேருந்து வரும்போது உத்தண்டி டோல்கேட்டை தாண்டி கேலஸ் பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் அப்படியே ஆப்போசிட் ரோடு தான், இந்த ரோடு தான் அது. இந்த ஆட்டோ போகுது பார்த்திங்களா, இந்த ரோடு தான். இப்படி போயிட்டு அந்த வீட்டுக்கு அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணால் ஒரு 50 மீட்டரில் ப்ராப்பர்ட்டி. அதுவே நீங்கள் திருவான்மூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா அருவி ரெஸ்டாரண்ட் வரும். அந்த ரெஸ்டாரண்ட்டை தாண்டின உடனே லெஃப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஜிபி கோல்டன் பீச் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு இந்த ரோடு. இது உள்ளே வந்தோம்னா இந்த பார்த்திங்களா வண்டி போகுது பார்த்திங்களா, இங்கே அங்கே தான் மெயின் ரோடுக்கு பக்கமாக தான் இருக்கும். இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட்டு வீடுங்க. ஏன்னா பீச் சைடில் வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். இந்த கார் நிற்கிது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் ப்ராப்பர்ட்டி. 3 ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்ததுங்க. 2 ஃப்ளாட் வந்து முடிஞ்சுது. ஒரு ஃப்ளாட்டு மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் அது. உங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு 3 ஃப்ளாட்டுக்குமே தனித்தனியாக கேட்லாம் போட்டு நம்ம ப்ராப்பராக கொடுத்துருப்போம். இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2874 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு ப்ராப்பராக சைட்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம். இந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோடுக்கு முன்னாடி இருக்கும். அந்த ரோட்டுக்கு பின்னாடி இந்த பிளாட்டு தான் இந்த 2வது பிளாட்டு. ஈசிஆர் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 45.2 அடி, நார்த்து சவுத் வந்து பார்த்திங்கன்னா 63.6 அடி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2874 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. பேங்க் லோனும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 3 ஃப்ளாட், இந்த 3 ப்ராப்பர்ட்டி வந்து 2 ஃப்ளாட்டு வந்து முடிஞ்சுது, ரிஜிஸ்ட்ரேஷனாக ஆகிடுச்சு. இந்த ஒரு ஃப்ளாட்டு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் பேசிங் 40 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஈசிஆர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.25 கிரவுண்டு தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோனும் நம்ம பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 200% கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா கிளியராக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓகேனா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டு நம்ம நெகோஷியல் பேசிக்கலாம். ஃபார் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 2,75,00,000 பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிஆர் மாலு, ஆப்போசிட்டில் வந்து இந்தியன் மெரிடியன் யூனிவர்சிட்டி இருக்கும். ஒரு திருத்தி பார்த்திங்கன்னா உத்தண்டி டோல்கேட்டு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நல்ல அருமையான லொக்கேஷன் இது. இது வந்து கிரவுண்டு என்ன சொல்கிறாருன்னா 2,75,00,000 சொல்கிறாரு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,29,31,000 வரும். ரேட்டு பொறுத்த வரைக்கும் பேசிக்கலாம், நெகோஷியபிள் தான். நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படுதுன்னா சேனல் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.